அவர்கள் எதுவுமே செய்யக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. 25ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அந்த ஜூபிலி வருஷத்தில் உங்களில் அவன் தன் தன் காணி ஆட்சிக்கு திரும்ப கடவான் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே எதுவுமே பூமியில உண்டாக்கினதோ சேர்த்து வைத்ததோ நாங்கள் எடுக்க அனுமதி இல்லை. அந்த ஜூபிலி ஆண்டிலே அவன் தன் தன் காணி ஆட்சிக்கு திரும்ப கடவான் என்று சொன்னார். அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். அப்ப இந்த ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு வருகிற காலம் எப்போ என்று நாங்கள் பார்க்கும் பொழுது, ஜூபிலி ஆண்டு எருசலேமிலே நடந்ததான ஒரு காரியம். ஆகவே இந்த ஜூபிலி பண்டிகை, இந்த ஜூபிலி காரியங்களை அனுசரி எந்த இடத்துல இருந்தாலும் எருசலேமுக்கு ஜனங்கள் வந்து சேர வேண்டும். ஆகவே இதன்படி இந்த ஜூபிலி என்கிறதான காரியத்தை நாங்கள், இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். எப்படின்னு கேட்டா, 1967ஆம் வருஷம் இஸ்ரவேலர்களுக்கும் அரபியர்களுக்கும் நடந்ததான யுத்தத்திலே 6 நாள் யுத்தம். அந்த யுத்தத்திலே யோர்தான் வசம் இருந்ததான எருசலேமை கைப்பற்றினார்கள். ஆகவே அந்த எருசலேம் கைப்பற்றப்பட்ட நாளிலே இருந்து 50 ஆண்டுகள் நாங்கள் பார்க்கும் பொழுது 2018ஆம் வருஷத்துக்கு முடிகிறது. ஆக அந்த 2018ஆம் வருஷத்துக்கு பிறகு இஸ்ரவேலர்கள் எதுவும் விதைக்க இயலாது, அறுக்க இயலாது, தங்களுடைய காணியாட்சிக்கு திரும்ப வேண்டும் என்று சொன்னால் இயேசுவானவரோடு கூட சீயோன் மலையிலே நிற்பார்கள் என்று வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வசனம் அந்த காலத்திலே நிறைவேறும். ஆகவே இந்த காரியங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு வருகிறது 1967 இருந்து 50 ஆண்டுகள் வரும்பொழுது 2018 ஏப்ரல் வரைக்கும். ஆகவே இந்த காரியங்களை நீங்கள் பார்த்து கொண்டு போகும் பொழுது 2019ஆம் வருஷம் ஏப்ரல் மாசத்தோடு 2019ஆம் வருஷத்தோடு முடிக்கிறதான 7 வருஷ காலம், அதாவது இந்த 12க்கு பிறகு 13ல இருந்து ஆரம்பிக்கப்படுகிற 19 வரைக்கும் இருக்கிறதான 7 வருஷ காலம் வந்து எங்களுக்கு இந்த பூமியில இருக்கிறதான ஜனங்களுக்கு, கைவிடப்படுகிற ஜனங்களுக்கு உபத்திரவ காலமாக இருக்க போகிறது. அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கான ஆதாரங்கள் இப்பொழுது வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து நான் கடந்த நாட்களிலே உலகம் முழுவதிலும் ஒரு செய்திகளை நான் அறிவித்துக் கொண்டே இருக்கிறேன். அந்த உலகம் முழுவதிலும் அறிவித்ததான செய்தியில ஒரு சில காரியங்கள் என்னன்னு கேட்டால், நான் இன்னும் சற்று நேரத்திலே அவைகளை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி, யாக்கோபு தன் பிள்ளைகளை கூப்பிட்டு அந்த 12 பேருக்கும் கடைசி காலத்துல உங்களுக்கு நடக்க போகிறவர்களை அறிவிக்கிறேன் என்று சொல்லி கூப்பிட்டு யூதாவை குறித்து சொன்னதான காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது, அதே அதிகாரம் 49ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதிலே சொல்லப்பட்டிருக்க, யூதாவே உன்னுடைய கரம் சத்துருக்களின் பிடரின் மேல் இருக்கும், சகோதரர்கள் உன்னை புகழ்வார்கள், உனக்கு முன்பு வணங்குவார்கள் என்று சொல்லத்தக்கதாக, சகோதரரால் புகழப்படுவாய் என்று சொல்லப்படத்தக்கதாக யூதாவை குறித்து சொன்னதான வார்த்தைகளிலே அதுல விசேஷமாக நாங்கள் காண்கிறோம், உன்னுடைய கரம் சத்துருக்களின் பிடரில் இருக்கும் என்பதான காரியத்தை நாங்கள் பார்க்க வேண்டியதாக. ஆகவே யூதாவை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது, யூதர்கள் தங்களுக்கு ஏற்பட்டதான யுத்தங்களிலே ஜெயித்தது 1948ஆம் வருஷத்துக்கு பிறகுதான். அது 1948ஆம் வருஷத்துக்கு பிறகு நடந்ததான விசேஷமான யுத்தங்கள் 5 யுத்தங்கள் குறிப்பிடப்பட்டிருக்குது. அந்த 5 யுத்தங்களிலும் ஒன்றிலேயாவது தோல்வியடையாதபடி எல்லாவற்றையும் ஜெயித்தார்கள். எல்லைகளை விரிவாக்கி கொண்டார்கள், அநேக ஆயுதங்களை கைப்பற்றி கொண்டார்கள். ஆகவே பலத்த ஒரு ஜாதியாக இருந்த யூதர்கள் சிறு கூட்டமாயிருந்தாலும் கர்த்தர் கொடுத்ததான பலத்தினாலே, ஆனால் யாக்கோபு கொடுத்ததான வாக்கு தத்துவத்தினாலே இன்றைக்கு பலத்திருக்கிறதை நாம் பார்க்கும் பொழுது, அதுவும் இந்த 48ஆம் வருஷத்திலிருந்து தான் அவர்களுடைய பலம் விளங்கிக் கொண்டிருக்கிறது. இதுதான் கடைசி காலம் என்பதற்கு அதுவும் ஒரு ஆதாரம். ஆகவே இந்த யூதர்கள் மத்தியிலே கூட இன்றைக்கு கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த காரியங்கள் எங்களுக்கு ஒரு அடையாளமாகவே ஆண்டவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த அடையாளங்களின்படி நாங்கள் பார்க்கும் பொழுது இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற காரியங்கள் எவ்வளவோ இருக்கத்தக்கதாக நான் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கடைசி காலத்துக்கான சம்பவிக்க போகிற அழிவுகளை குறித்து, அந்த அழிவுகள் இப்பொழுது பூமியில நடக்கிறதற்கான அடையாளங்களை நான் உங்களுக்கு காண்பித்து தருகிறேன். அந்த அழிவுகள் என்னவென்றால், லூக்கா 21ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும்,
பூமியின் மேலுள்ள உங்களுக்கு அதாவது ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கலும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு சூரிய சந்திர நட்சத்திரங்களினால் ஏற்படுகிற அடையாளங்கள் நாங்கள் விஞ்ஞானிகள் மூலமாக, நாசா ஆய்வுக்கூடத்தின் மூலமாக அநேக காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் கடல் அலைகள் எழும்புகிறது. அவைகள் பூமியிலே வானத்திலே சத்துவங்கள் அசைக்கப்படுகிறதுனால் பூமியிலே ஜனங்களுக்கு இடுக்கம் நெருக்கம் உண்டாகிறது என்பதும் ஜனங்களுடைய இருதயங்கள் சோர்ந்து போயிருக்கிறது என்பதை குறித்து நாங்கள் இன்றைக்கு உலகத்திலே வாழ்கிற ஜனங்களை குறித்து நாங்கள் அவதானித்து பார்க்கும் பொழுது பூமியிலே வானத்திலும் பூமியிலும் இப்படிப்பட்ட அடையாளங்கள் ஏற்பட்டு இருக்கிறதற்கு ஆதாரமாக இருக்கிறது. ஆகவே அதன்படி அரசியல் தலைவர்கள், இன்றைக்கு இருக்கிறதான தலைவர்கள் எல்லாருக்கும், எல்லா நாட்டு தலைவர்களும் சதாம் ஹுசேன்ல துவங்கி லிபியாவிலே கடாபி வரைக்கும் இன்றைக்கு நடந்ததான அழிவுகளை குறித்து நீங்கள் பார்க்கும்போது, அதே போல தென்கொரியா வடகொரியாவிலே ஜனாதிபதியுடைய மரணம், இப்படியாக இன்னும் ஒரு சில ஜனாதிபதி தலைவர்களுடைய மரணம், இப்படியாக அநேகர் ரிசைன் பண்ணிவிட்டு பதவியை விலகி போனது, சிலர் நாட்டை விட்டு ஓடி போனது, இன்றைக்கு இருக்கிற தலைவர்கள் தத்தளித்துக் கொண்டு இருக்கிறது, அநேக நெருக்கடிகளுக்கு முகம் கொண்டு இருக்கிறது. இவைகள் எல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது ஏன் இந்த பிரச்சனைகள் இந்த காலங்களிலே ஆரம்பித்திருக்கிறது என்று சொல்லப்படும் பொழுது, பிரியமானவர்களே, பிசாசானவன் தன்னுடைய அதிகாரத்தை கொண்டு ஆளுகை செய்வதற்காக அந்த கிறிஸ்து வெளிப்பட வேண்டிய காலமாய் இருக்கிறபடியினால் இப்பொழுது உலக தலைவர்கள் விழுந்து போவதற்கான ஆரம்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இன்னும் ஒரு நான் 12 குறித்த ஆதாரம் என்று உங்களுக்கு நான் அடையாளமாக சொல்லுகிறேன். தானியேல் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் 28ஆம் வசனம், இதெல்லாம் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் மேல் வந்தது. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையினால் பராக்கிரமத்தினாலும் என் மகிமை பிரஸ்தாபத்துக்கு என்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நாம் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆகவே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அன்றைக்கு தானியேல் மூலமாக தரிசனத்தை பெற்றுக்கொண்ட மனுஷனுடைய கடைசி முடிவு பாருங்க. 12 மாதம் அவன் தரிசனத்தை கண்டு சரியாக 12 மாதம் என்று சொல்லப்படும் போது, அந்த 12 மாதம் என்கிறதை நாங்கள் இந்த 12வது வருஷத்தை எடுத்துக்கொள்வோம். அவை பாபிலோன் ராஜா, மகா பாபிலோன் என்று சொல்லப்படத்தக்கதாக, இன்றைக்கு மகா ராஜாக்கள் என்று சொல்லத்தக்கதாக, தலைவர்கள் என்று சொல்லத்தக்கதாக, மகா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தங்களை மேன்மைப்படுத்திக் கொண்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் 12ஆம் வருஷம் அவருடைய ராஜ்யம் மட்டுப்படுத்தப்பட போகிறது. எல்லா தலைவர்களும் விழுந்து அவர்கள் தங்களுடைய அதிகாரம், தங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் இழந்து இந்த வருஷத்திலே ஒரு முடிவு, அதாவது பரிபூரணப்படுதல், முடிவு உண்டாகிறது, எல்லாம் நிறைவு பெறுகிறதான ஒரு ராஜாக்களுடைய காலங்கள் அது முடிவடைகிறதுக்கு ஏதுவான வருஷமாக இது இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது, அடையாளப்படுத்தப்படுகிறது. காரணம் என்னவென்று கேட்டால், இன்றைக்கு பாருங்க, நீங்க ராஜாக்களை தள்ளுவதற்கு வேறு எந்த நாட்டு ஆட்களும் வருகிறதில்லை. சதாம் ஹுசேனுக்கு விரோதமாக தன் தேசத்து ஜனங்கள் தான் படையெடுத்தார்கள். அதே போல லிபியா கடாபிக்கு விரோதமாக தன் தேசத்து ஜனங்கள் தான் படையெடுத்தார்கள். இன்றைக்கு சிரியாவுக்கு விரோதமாக தன் தேசத்து ஜனங்கள், எகிப்துக்கு ஜனாதிபதிக்கு விரோதமாக தேசத்து ஜனங்கள், இப்படியாக தேசத்து ஜனங்களை தலைவர்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறார்கள். இதற்கு ஒரு அடையாளம் வேதத்திலே இருக்கிறது. நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் புத்தகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே சாமுவேல் தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு அந்த ஜனங்களை நியாயம் தீர்த்து ஆளுகை செய்து கொண்டிருந்த காலத்திலே அந்த ஜனங்கள் மத்தியிலே அவர்கள் இருவரும், சாமுவேலுடைய பிள்ளைகள் என்ன செஞ்சாங்கன்னா, அவர்கள் லஞ்சம் வாங்கின, அதாவது பரிதானம் வாங்கினார்கள். அதே நேரத்தில் பொருளாசை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதன் நிமித்தமாக ஜனங்கள் சாமுவேலிடத்துல போய் சொல்றாங்க, எங்களுக்கு உலகத்திலே ஆளுகை செய்கிற ராஜாக்களை, மற்றவர்களை ஆளுகை செய்கிற ஒரு ராஜாவை போல எங்களுக்கு ஒரு ராஜா ஆளுகை செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது சாமுவேலுக்கு அது கஷ்டமா இருந்தது. அதற்கு பிறகு ஆண்டவர்கிட்ட சாமுவேல் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், இவங்க ஒன்னும் வெறுக்கல, எண்ணிய வேண்டாம் என்று, நான் ஆளுகை செய்ய வேண்டாம் என்று எண்ணிய தள்ளுகிறார்கள், அவர்கள் விருப்பப்படியே செய்து கொள்ளு என்று சொல்லப்படும் பொழுது அதற்கு பிறகு ஒரு ராஜாவை நியமிக்கப்பட்டார். அவர் தான் சவுல் ராஜா. அந்த ராஜாவை குறித்து உங்களை ஆள போகிற ராஜா இப்படித்தான் இருப்பான் என்று சாமுவேல் சொல்லி இருக்கிறார். ஆகவே அந்த காரியத்தை கொண்டு அன்றைக்கு
தேவ சமூகத்திலே இருக்கின்ற ஜனங்கள் தங்களை ஆளுகை செய்யும்படிக்கு தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டு பெற்றுக் கொண்டதிலே இருந்து இன்றைக்கும் ஜனங்கள் தான் வாக்கு போட்டு ஓட்டு போட்டு ஜனங்களுக்கு ஒரு ராஜாவை நியமித்துக் கொள்கிறார், தங்களுக்கு ஒரு தலைவரை நியமித்துக் கொள்கிறார்கள். ஆகவே தங்களுக்கு அந்த ராஜா மூலமாக வருகிறதான நெருக்கடிகள், பொருளாசை உள்ளவர்களாக லஞ்சம் வாங்க எந்த இடத்திலே போனாலும் ஏதாவது ஒன்று கொடுத்துதான் தங்களுடைய காரியங்களை சாதிக்கக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறபடினால், அரசாங்கம் முழுவதிலும் இப்பேற்பட்ட காரியங்கள் காணப்படுகிறபடினால் இன்றைக்கு ஜனங்கள் ஆண்டவரிடத்திலே சொல்லி வேறொரு தலைவரை கேட்க முடியாத அளவுக்கு இருக்கிறபடினால், ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்த அனுமதி அது திரும்ப ஆண்டவரிடத்தில் அவங்க இவங்க வேணாம்னு சொல்லி சொல்ல முடியாது. எனவே ஆண்டவர் மனுஷர் கையிலே எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து விட்டார். எனவே இன்றைக்கு ஜனங்கள் தங்களுடைய தலைவரை துரத்துகிறதான காலம் இதுதான் 12ஆம் வருஷம். இனிமேல் எல்லா காலத்துல எந்த நாட்டிலும் நீங்க எந்த தேசங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, தேசங்கள் யுத்தங்கள் வருவதற்கு முன்பு இந்த 12ஆம் வருஷத்திலே உலகமாயுத்தம், 3வது உலகமாயுத்தம் சம்பவிக்கும். அதற்கான அடையாளங்கள் இன்றைக்கும் எங்கள் மத்தியிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது, உலகத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம், எந்த நேரத்திலே ஆனாலும் இஸ்ரவேல் ஈரான் தேசத்துக்கான யுத்தம் ஆரம்பிக்கப்படும். அந்த யுத்தம் எசேக்கியேல் புத்தகத்தில் 38-39 அதிகாரத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி 3வது உலகமாய் யுத்தமாக இருக்கும் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் நாங்கள் பார்க்க முடியும். அதற்கு அடையாளம் தான் இன்றைக்கு ஜனங்கள் தங்கள் தலைவர்களை புறக்கணிக்கிறது. இந்த ஜனங்கள் தங்கள் தலைவர்களை புறக்கணித்து இனிமேல் கொண்டு தங்களுக்கென்று ஒரு ராஜா, முழு உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு தலைவன் உருவாக்குவதற்கு தான் பிசாசினாலே அன்றைக்கு தங்கள், அதாவது பிசாசு சுலகிலே போட்டு புடைக்கிறதுக்கு வரம் பெற்றுக் கொண்டான். அந்த வரம் பரிசுத்தாவியான இதுக்கு வரைக்கும் அவனுக்கு பாதிக்க முடியாமல் இருக்கிறது. அவை பரிசுத்தாவியால் நீக்கப்பட்ட பிறகு அந்த காலகட்டத்திலே அவன் முழுவதுமாக தன்னுடைய ஆளுகைக்கு வர வேண்டி இருக்கிறபடினால் இன்றைக்கு பரிசுத்தாவியை பெறாத தலைவர்களாக இருக்கிற உலகத்து தலைவர்கள் எல்லாரையும் அவன் போட்டு புடைக்க ஆரம்பித்திருக்கிறான். பிரியமானவர்களே, தெய்வ ரகசியங்கள் பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறபடினால் இப்படிப்பட்ட ரகசியங்களை வெளிப்படுத்துகிற காரணம் என்ன? இந்த வருஷத்திலே குடும்பத்திலே தலைவர்களுக்கு, குடும்பத்தில் இருக்கிற மூத்த பிள்ளைகளுக்கு, ஏன்னு கேட்டா கடந்து போவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட பொழுது யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்திலே வாசிச்சு பாருங்க. அதாவது ரத்தம் பூசப்படாத வீடுகளிலே தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் செத்து போனது என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்படி நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த யாத்திராகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தின் வசனங்களின் படி இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் ரத்தம், அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்படாதவர்கள் இருக்கிற வீடுகளுக்குள்ளே தலைச்சன் பிள்ளைகளுக்கு ஆபத்து வரும். இது ஒரு தீர்க்க தரிசன செய்தியாக, தீர்க்க தரிசன வார்த்தையாக நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தலைச்சன் பிள்ளைகளுக்கு ஆபத்து வரும். அதே நேரத்திலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு வீடுகளுக்குள்ளே, குடும்பத்திலே குடும்ப தலைவருக்கு பிரச்சனை வரும். ஆக குடும்பத்து தலைவர்கள், தலைச்சன் பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆபத்து உண்டாகிற வருஷமாக இந்த வருஷம் இருக்கும் என்று கர்த்தருடைய ஆவியை கொண்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இப்பொழுதே காலம் தாமதமாகாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாக இருப்பீர்களே ஆனால் வரப்போகிற ஆபத்திலிருந்து நீங்களும் உங்கள் குடும்பத்தவர்களும் காப்பாற்றப்படுவதற்கு ஏதுவாய் அந்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். எனவே இந்த காரியங்கள் ஒரு அடையாளமாக இருக்கிறது எங்களுடைய வாழ்க்கையிலே. இந்த அரசியல், அதாவது எல்லா தலைவர்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக, அதாவது இன்றைக்கு நவீனமயமாக்கல் என்று சொல்லப்படத்தக்கதாக அல்லது உலகமயமாக்கப்பட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நீங்க பார்க்கிறீர்கள். இன்றைக்கு எந்த பகுதியிலே பார்த்தாலும் நகரங்களை கட்டுகிறார்கள், குடிசை வீடுகளை அப்புறப்படுத்துகிறார்கள். இந்த தேசத்திலே, இலங்கையிலே அதிகமான சம்பவங்களை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பேமெண்ட் கடைகளை அப்புறப்படுத்துகிறார்கள். எல்லாம் ஒரு நவீன கிரமமாக, சிஸ்டமாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நான் பார்க்கும் பொழுது, இவைகளுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின காரியம் என்னவென்று கேட்டால், நிம்ரோத் என்கிறதான மன்னன் என்ன செய்த, அரசன் என்ன செய்தான், அவனுடைய காலத்திலே வாழ்ந்ததான ஜனங்களை கொண்டு பட்டணங்களை, நகரங்களை கட்டினான், பட்டணங்களை கட்டினான், அடுக்கு மாடிகளை கட்டினான் என்று பாபேல் கோபுரத்தை கட்டினான். அந்த காலத்தை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்திலே கர்த்தர் இறங்கி வந்து அவைகள் எல்லாம் நிர்மூலமாக்கி சிதறடிக்கப்பட்டு ஜனங்கள் எல்லாம் சிதறி போக பண்ணினார்.
என்பதற்கு ஆதாரமாக நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்குது. எனவே இன்றைக்கு கட்டப்படுகிற பட்டணங்கள் சிதறடிக்கப்படுவதற்கு எதுவாய் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கட்டப்படுகிற மாடி வீடுகள் சிதறடிக்கப்படுவதற்காக கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்று கேட்டால், கர்த்தர் அனுமதிக்காத காரியத்தை மனுஷன் தன்னுடைய சுயபலத்தினாலே செய்யும் பொழுது அது விருத்தி அடைவதற்கு நாட்டின் வளர்ச்சி என்று சொல்லி எப்படி வேணாலும் நாங்கள் எடுத்து பேசலாம். ஆனால் வேதத்தின் வார்த்தைகளின் படி பார்க்கும் பொழுது நிம்ரோத்துடைய காலத்தை குறித்து இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்க எங்களுக்கு இந்த வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், இன்றைக்கு நடக்கிறதான சம்பவங்கள் அனைத்தும் அழிந்து நிர்மூலமாகி போவதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்க முடிகிறதா இருக்கிறது. அதை குறித்து நீங்கள் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம் தொடங்கி 9ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அதிலே அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது.